ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ப்ரோக்ராமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாவா ப்ரோக்ராமில் வேரியபிள்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா நான் ஜாவா ப்ரோக்ராமை நான் போட போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் நோட் பேட் தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஸோ நோட் பேடை பயன்படுத்தி நான் ப்ரோக்ராம் போட போகிறேன். நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமை தான் நான் ரன் பண்ணி காமிக்க போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா எந்த கோலன்ல நான் ஃபைலை வச்சிருக்கேனோ அந்த கோலன்ல போயிட்டு முதல்ல அந்த ஃபைலை நான் ஓபன் பண்றேன். முதல்ல நான் எந்த கோலன்ல வச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா ஜி கோலன்ல வச்சிருக்கேன். ஜில போயிட்டு ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஜாவான்ற ஃபோல்டரை ஓபன் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்றத தான் நான் ஃபைல் நேமா வச்சிருக்கேன். முதல்ல ஆல்ரெடி நான் போட்டு பார்த்துட்டு இந்த இதை முதல்ல நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நான் டெலீட் பண்ணிட்டு நான் எப்படி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல முதல்ல இந்த வேரியபிள் எப்படி நீங்க ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் கிளாஸ் நேம் கொடுக்கணும். அதுல நம்ம பார்த்தோம்னா நம்ம கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ஒரே மாதிரி இருந்தாதான் நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லாட்டி நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால அது பிரகாரம் கரெக்டா இருக்கா அப்படின்றத முதல்ல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோக்ராம. ஸோ இதுல நான் அப்படி இன் கேஸ் நம்ம ஃபைல் நேம் எதுவும் மேட்ச் ஆகலைன்னா நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு தகுந்த பிறகு நம்ம மாத்திட்டோம்னா ஒர்க் ஆகும். நான் இந்த வேரியபிள்ல 4 ஆப்ரேஷன்ஸை பத்தி மட்டும் தான் முதல்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். முதல்ல இன்ட், ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங், இந்த 4 ஆபரேஷன்ஸ் பத்தி தான் நான் பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்ப கிளாஸ் நேம் நான் டிக்ளேர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிடுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட், அதாவது பப்ளிக் கிளாஸ் நேம் கொடுக்கணும். முதல்ல பப்ளிக், அதாவது பப்ளிக் இருக்கு, பிரைவேட் இருக்கு, ப்ரொடெக்டட் அப்படின்னு இருக்கு. முதல்ல அந்த பப்ளிக்கை வச்சே நம்ம எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படின்ற பத்தி முதல்ல பார்ப்போம். அப்புறம் மேல பிரைவேட் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அப்புறம் ப்ரொடெக்டட் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். பப்ளிக்னா எல்லாரும் அந்த கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த பப்ளிக். ஸோ அதுக்காக தான் பப்ளிக் கிளாஸ் நேம் என்ன பண்ணிருக்கேன், வேரியபிள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் பிரேசஸ் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த பிரேசஸ் குள்ளார என்ன பண்றேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி ஆர்குமெண்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதுல எந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றேன், எந்த இடத்துல பிராக்கெட் யூஸ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்த்துங்க. அப்புறம் மேல என்ன பண்ணிடுறேன், அப்புறம் அதுக்குள்ளார ஒரு பிரேசஸ் ஓபன் பண்ணி அதுல நான் இப்போ முதல்ல வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்றேன். முதல்ல வேரியபிள நம்ம 2 விதமா கொடுக்கலாம். int number is equal to 15 ஆர் உங்களுக்கு என்ன நம்பர் பிடிக்குதோ அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். நான் 15 கொடுத்துருக்கேன். அப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். இப்ப நான் டிக்ளேர் பண்ணிருக்க மாதிரியும் டிக்ளேர் பண்ணலாம். அதாவது என்ட் நம்பர்னு கொடுத்துட்டு கீழே என்னோட நம்பர் 15 அப்படின்னும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் நம்பர்னு கொடுக்குறேன். அப்புறம் மேல ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட் அப்படின்னு போட்டு விவி அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இந்த வேரியபிள் நேம் தான் டிக்ளேர் பண்ணுமா அப்படின்றது நமக்கு கிடையாது. நம்ம வேரியபிள் நேம் நம்ம எப்படி நம்ம டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். எப்படி நம்ம C++லாம் எப்படி வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம ஜாவாலையும் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்றோம். இப்ப அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ளோட்ல டிவி, அதாவது டெசிமல் பாயிண்ட் வேல்யூ அப்படின்றதுக்காக டிவி அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்புறம் மேல கேரக்டர் அடுத்தது கேரக்டரா சார் அப்படின்ற ஒரு இதை டிக்ளேர் பண்ணிட்டு அதுல வேரியபிள்ல நான் என்ன பண்ணிருக்கேன், சிவி கேரக்டர் வேல்யூ அப்படின்றதுக்காக சிவி அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்ட்ரிங்ல என் நேமே நான் பிரிண்ட் பண்ண போறேன். அப்புறம் ஸ்ட்ரிங்ல நாம் நேம் ஈக்குவல் டு என் நேமை கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸ்ல. இப்ப இந்த இடத்துல இப்படிதான் கொடுக்கணுமா அப்படின்றது தேவையில்லை. இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இதை இரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், நாம் அப்படின்னே கொடுக்குறேன். இந்த நாம் அப்படின்னு கொடுக்குறப்ப நாம என்ன ஆகும்னா நம்மனோ நம்பர்னோ அல்லது நேமனோ
நம்ம எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்றோமோ அதே பிரகாரம் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் பண்ணணும், எல்லா இடத்துலயும் பயன்படுத்தணும். இன் கேஸ் அப்படி பயன்படுத்தல அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து அவுட்புட்ல எரர் வரும். ஸோ அதனால நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன், நாம்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது இதுல வந்து டிவிஸ் ஈக்குவல் டு டெசிமல் பாயிண்ட் வேல்யூல வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் சில சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கேரக்டரா வாங்குறது சிவின்னு கொடுத்து சிவில கேரக்டர் எப்போவுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிங்கிள் கோட்ஸை பயன்படுத்தி தான் நம்ம கேரக்டரை இது பண்ணுவோம். ஸோ அதனால கேரக்டர் எப்போதுமே வந்து என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கா கொடுக்குறப்ப வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஸோ வந்து கேரக்டர்ன்ற தொட்டு நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நேமா கொடுக்குற தொட்டு அந்த இதுல வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறமேல நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்றதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்றத பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்றோம், பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணி N1 கொடுத்துருக்கோம். ஸோ NO DV CV அண்ட் நேம் அப்படின்றதுல நான் வந்து முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள அதாவது வந்து பிரிண்ட் பண்ணி இந்த மெத்தட்ல எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் இதை என்ன பண்றேன், இப்ப இந்த ஃபைலை வந்து நான் முதல்ல சேவ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைல் தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு அகைன் நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றேன், விண்டோஸ் படத்தையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் போறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு என்ன பண்றேன், இப்ப எந்த கோலன்ல வச்சிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நான் ஜி கோலன்ல வச்சிருக்கேன். ஜி கோலனை கிளிக் பண்ணி ஜி கோலன் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளார போயிடும். இப்போ நம்ம கரெக்டா தான் இருக்கோமா அப்படின்றதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றேன், டிஐஆர் டைரக்டரி அப்படின்றத நான் கிளிக் பண்ணி இதுல தான் ஜாவா ஃபைல் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஜாவா ஃபைல் இதுல தான் இருக்கு ஃபோல்டர். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், அகைன் வந்து சிடி ஸ்பேஸ் வந்து ஜாவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். சிடினா வந்து சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இதை வந்து நான் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோல போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இப்ப வந்து நான் என்ன பண்றேன், ஜாவா இப்ப வந்து ஜாவா சி ஸ்பேஸ் நம்ம ஃபைல் நேம் வேரியபிள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், நம்ம வந்து டைப் பண்ண தப்பாயிட போகுது அப்படின்றதுக்காக நான் இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போடுறேன். ஏன்னா இந்த மிஸ்டேக்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வராது. ஸோ ஜாவா ஃபைல் தான் இது பண்றேன். ஸோ டாட் ஜாவா அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ணி என்டர் பண்ணேன். எந்த வித எரரும் இல்லாம இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இது வந்து நமக்கு வரும். இன் கேஸ் நமக்கு எரர் ஏதாவது ப்ரோக்ராம்ல எரர் இருக்கு அப்படின்னா என்ன எரர், எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இப்போ கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு என்னது, முதல்ல கம்பைல் பண்ற ஜாவா சி வேரியபிள் நேம் டாட் ஜாவான்னு கொடுத்தோம் ஃபைல் நேமோட. இப்போ கொடுக்குறப்ப ஜாவா அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ வந்து ஜாவா ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்து என்டர் கிளிக் பண்றப்ப வந்து நமக்கு அவுட்புட் வரும். ஏன் அவுட்புட் வரலன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜாவாக்கு பதிலா ஜேவிசின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஜாவா ஃபைல் நேம் கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து போட்ட ப்ரோக்ராம் பிரகாரம் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. என்னன்னு கிடைக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர்னு கொடுத்தோம், அதை இன்டிஜர் டைப்ல கொடுத்தோம். ஸோ வந்து 15 கிடைக்குது. இங்க 5.99 கொடுத்தோம்னா ஸோ 5.99 கிடைக்குது. இங்க வந்து டின்னு கொடுத்தோம்னா ஸோ டெசிமல்ல கிடைக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் அப்படின்றது தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு பிரான்சிஸ்னா எனக்கு அவுட்புட் கிடைக்குது. இப்ப இந்த ப்ரோக்ராம்லயே நம்ம வந்து இன்னொரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு அவுட்புட் கரெக்டா வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இங்க இன்டிஜர் அப்படின்னு நான் மாத்துறேன். என்ட்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம கம்பைல் பண்ணணும். ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஃபைல போயிட்டு சேவ்னு கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டேன்.
இப்ப நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு நம்ம கம்பைல் பண்ணணும். முதல்ல ஜாவா சி என்னன்னு கொடுக்குறோம், ஃபைல் நேம் ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ கம்பைல் ஆயிடுது. அப்போ எரர் அப்படின்னு காமிக்குது. ஏன் எரர் காமிக்குது? நான் வந்து கொடுத்தது வந்து டெசிமல் பாயிண்ட் வேல்யூ. ஸோ வந்து டெசிமல்ல இருக்கு அப்படின்றத சொல்றான். இந்த இடத்துல அந்த எஃப்ன்றதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ வந்து நமக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல எஃப்ன்றதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்ன சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் கரெக்டா நான் வச்சுங்க. ஸோ வந்து இப்போ வந்து அந்த கரெக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றப்பதான் நமக்கு தெரியும் நம்ம வந்து என்ன பண்றோம் பண்ணல அப்படின்ட்டு. ஏன் அவுட்புட் வரல? இப்போ வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வேல்யூல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு அவுட்புட் வரலை. ஸோ அதுதான் நமக்கு எரரா இருக்கு. ஸோ அதனால இது மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு அவுட்புட்ல எனக்கு எப்படி வரணும் அப்படின்றத நமக்கு தெரியும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், ஃப்ளோட்னு நான் மாத்திடுறேன். சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு சேஞ்சஸ் பண்றப்பெல்லாம் நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணிட்டு தான் கம்பைல் பண்ணணும். அதை யாரும் மறந்துடாதீங்க. கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ண போறேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராமோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.